Lenovo அவங்களோட ஐடியா டாப் ப்ரோ சீரியஸில் புதுசாக Gen 2 டேப்லெட் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த டேப் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேபோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. இந்த எல்சிடி பேனலுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்டோரில் யூஸ் பண்ணும்போது இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 நிட்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் அதுவே ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 800 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது பெருசாக எந்த வித இஷ்யூஸும் இருக்க போகிறது இல்லை. அண்ட் மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு 99%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேலே இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க, அதாவது மேட் எடிஷனோடு கொடுக்குறாங்க. இந்த மேட் எடிஷனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேப்பர் மாதிரி இருக்கிற ஆன்டி கிளேர் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி Xiaomi 7 டேப்லையும் பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி லெனோவோவும் அவங்களோட டேப்லெட் சீரீஸில் இந்த மேட் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 4 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் இருக்கிற சிப்செட் தான் இந்த ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 4. நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கேம்ஸாக இருக்கலாம், இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டேபை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டேப்ல பெருசாக இருக்க போகிறதில்ல. 13 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டேப்பை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் 10200 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. டேப்பில் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இதோட ஸ்டைலஸ் தான். ஸ்டைலஸ் அப்படிங்கும்போது நிறைய பிராண்டில் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் அதோட காஸ்ட் 3000 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் வந்து ஆண்ட்ராய்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் லெனோவோ இங்கே பாக்ஸ்லேயே இன்பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஸ்டைலஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அடிஷ்னல் ஆக்சசரிஸாக உங்களுக்கு 2-in-1 கீபோர்ட் பேக் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். இந்த ஸ்டைலஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஃபோனில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, Bluetooth 6 இருக்குது, Dolby Atmos சப்போர்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து குவாட் JBL ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வர ஆடியோ அவுட்புட்டும் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்டைலஸில் உங்களுக்கு 4096 லெவல்ஸ் ஆஃப் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டியோடு கொடுக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேப்லெட் Android 16 ரன் ஆகுது. அண்ட் லெனோவோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும், அதாவது Android 18 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் 2030 வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேப்லெட்டுக்கு தாராளமாக இது போதுமானதாக இருக்கும். ஃபைனலாக இந்த டேபோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டேப் 8GB RAM 256GB வேரியன்ட் சொல்லி ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் 39,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃபராக லெனோவோ இங்கே 3000 ருபீஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா Xiaomi Pad 7 வாங்குறதா, இல்லை OnePlus Pad வாங்கவா, இல்லை லெனோவோ ஐடியா பேட் இந்த டேப்லெட் வாங்குவான்னு கேட்டிங்கன்னா என்னோட சாய்ஸ் இந்த லெனோவோ ஐடியா டேப் ப்ரோ 2 தான் இருக்கும். காரணம் Xiaomi Padோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸும் இங்கே பெட்டராக இருக்கும். பிகாஸ் Xiaomi Pad 7ல் ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 3 தான் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது 8S Gen 4 பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் லாங் டியூரேஷனில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்டைலஸ் பென் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ண அவசியமும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். இந்த டேபுக்கு உங்களுக்கு 4G இல்லை 5G சப்போர்ட் கிடையாது. ஒன்லி Wi-Fi வேரியன்ட் மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும்.
சப்போஸ் இந்த டேப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மே 1 இருந்து இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் lenovo.com மூலமாக இந்த டேப்லெட்டை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.